சினிமா ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுகிறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிவபெருமானாகப்பட்டவர் கைலங்கிரியிலே உமா மகேஸ்வரியுடன் அமர்ந்திருக்கிறார். அதனால அவரை நேரடியாக போய் சந்திக்க வேண்டும். இப்படி ஆங்காத கோபத்தோடு போனா சிவபெருமான் என்னை கண்டால் பயந்து ஓடி விடுவார். எனக்கு வரமாகப்பட்டது வரமாட்டார். அதனால சிரம் தாழ்த்தி இரு கைகளை கூப்பிட்டு கொண்டு அவரை வணங்குவது போல போக வேண்டும். சுவாமி கைலேசவாசா, ஆனால் பக்தா, கடவுளே, யாரப்பா நீ? எந்த ஊரு, எந்த தேசம்? என்ன கோரி கடூரமான தவம் செய்கிறாயே? நீ யாரப்பா? எந்த நாட்டு மன்னன்? ஐயனே, அதாவது யாருக்கும் காட்சி அளிக்காத சிவபெருமான் உமா மகேஸ்வரி. ஆமா, இந்த சிறியோனை பார்த்து எந்த ஊரு, எந்த தேசம் அப்படி என் முன்னே நின்று கேட்கிறீர்களே? உண்மைதான் ஐயா, உங்களுடைய பாதம் பணிகின்றேன். ஆகட்டும் ஐயனே, அதாவது பாதை வளர்த்து ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ கஜமகாசூரன். கஜமகாசூரன், உண்மைதான். சரி, என்ன கோரி கடூரமான தவம் செய்கிறாயே? உனக்கு எதுக்காக கடூரமான தவம் செய்கிறாய்? ஐயா, எங்களுடைய பாதை வளத்திலே எனக்கு எதிரிகள் அதிகம். அதனால எனக்கு ஒரு 3 வரம் கொடுத்தீர்களானால் அந்த எதிரிகளை நான் சமாளித்து விடுவேன். அப்படி என்னப்பா வர வேண்டும்? அப்பா, ஆமா, அங்க போனீங்கன்னா 3 முறம் வாங்கிக்கலாம். மடையா, வரம் இல்லடா, வரம். ஐயனே, என்ன வரம்? என்ன வர வேண்டும்? சாகாத உயிர், சரி, வேகாத உடல், சரி, அழியாத செல்வம். செல்வம், இந்த வரம் வேண்டும். உண்மைதான். ஆனால் சாகாத வரம் வேணும்னு கேக்குறிய? சரி, பிறப்பொண்ணு இருந்தா இறப்பொண்ணு இருக்கிறது. உண்மைதான். எப்படி? பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்கிறது. உண்மைதான். அதனால நீ கேட்ட வரம் தர முடியாது. நீ வேற வரம் ஏதாவது கேளு. ஓஹோ, வேறு வரம். ஆமா. ஐயனே, இந்த வரம் தர முடியாமல் போனால் போகட்டும். நான் வேறொரு வரம் கேட்கின்றேன். வேற வரம் கேளு. ஆமா, எனக்கு ஆண்கள் கையினாலும் சாவிருக்க கூடாது, பெண்கள் கையினாலும் சாவிருக்க கூடாது. ஈட்டி, கதாயுதம், கோடாலி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தினாலும் எனக்கு அழிவிருக்க கூடாது. அழிவிருக்க கூடாது. அப்பேற்பட்ட எனக்கு வரத்தை தந்தீர்களானால் நான் பிழைத்துக் கொள்வேன். ஆண் கையிலையும் சாவு இருக்க கூடாது, பெண் கையிலையும் சாவு இருக்க கூடாது. உண்மைதான். ஈட்டி, அம்பு, கதாயுதம், கோடாலி, உண்மைதான். எந்த வித ஆயத்தாலையும் உனக்கு சாவு இருக்க கூடாது. உண்மைதான். அப்பேற்பட்ட வரம் தானே கேட்கிறேன். அப்படியே வரம் தருகிறேன். பெற்றுக்கொள். சரி, சென்று வா. ஐயனே, வரம் கொடுத்து விட்டீர்களா? உண்மைதான். கேட்ட வரம், கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன். ஐயா, பரமேஸ்வரனுக்கு அதுதான் வேலை. என்னடா இவன் இப்ப கேட்கிறான்னு நீ தப்பா நினைக்க வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, நீங்க கொடுத்த வரம் கலிதம், நீங்க கொடுத்த வரங்க கன்ஃபார்ம் பலிக்கும் இல்ல? பரமேஸ்வரன் கொடுக்கக்கூடிய வரம் பழுதாகாதப்பா. பழுதாகாது, நன்றாக பலிக்கும். அப்படியா? ஆமா. நீங்க வரம் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு வசனம். என்ன வசனம்? அதாவது இது பொது வசனம் அல்ல, இது சிவபெருமானுக்கு வசனம். ஐயனே, ஒருவன் ஒரு மரத்திலே ஏறினால் ஏறின மரத்திலே தான் இறங்கணுமா? ஆமா, ஏழு மரத்தில் தான் இறங்கணும். நான் நல்ல ஒரு போட்டுக்குவேன். அப்பனே, ஐயனே, அதாவது ஒரு கத்தையே ஒரு மரத்திலே தீட்டினால் அது வெட்டுதா இல்லையான்னு அந்த மரத்தையே வெட்டி பார்க்கணுமா? சரி, அது போல உன்னை சும்மா விடுவோம் நினைக்கிறியா? எனக்கு வரம் கொடுத்துட்டீங்கல்ல?
வர கொடுத்த உடனே இப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பார்த்து அடிக்கிறாய் உதைக்கிறாய் செய்யாத சித்திரவதை செய்கிறாய். நானங்கிற கௌரவமா உங்களுக்கு ஏடா சூரா அசூரா சும்மா விடுவதா? அசூரனா? தேவர்களிடத்திலே பகைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அது தெரிந்துதான் உன்னிடம் முன்கூட்டியே வரத்தை பெற்று விட்டேன். என்ன சொன்ன? அசுரனா? உண்மைதான். சொல்றா சொல். வாயே, இன்று முதல் இந்த கைலாயத்திலே நான் தான் ஈஸ்வரன், நான் தான் சிவபெருமான். உண்மைதான். ஏண்டா நீ ஈஸ்வரனாக இருந்தா உனக்கு படி அளக்க தெரியுமாடா? என்னடா படி அளக்க தெரியாதா? படி அளக்க தெரியுமாடா? நீ எப்படி படி அளப்ப? ஏன்னா மக்களை பசி தீர்ப்பியா? மக்களுக்கு என்ன? மக்களுக்கா படி அளப்ப? எனக்கு மக்கள் முக்கியம் அல்ல, எனக்கு நான் தான் முக்கியம். அப்படியா? உண்மைதான். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு மக்கள் தான் முக்கியம். அவங்க போனா போயிட்டு போறாங்க, நீ மக்களுக்காக வாழுவவன், நான் எனக்காகவே வாழ்றவன். அப்படியா? உனக்கு என்னடா தொழில்? எனக்கு உலகமெங்கு படி அளக்கக்கூடிய வேலை எழுது. இனிமேல் நீ படி அளக்க வேண்டாம், நான் படி அளந்து கொள்கின்றேன். அந்த தொழிலை கொடு. நீ படி அளக்கிறியா? கன்யா தேவி, ஒருத்தன் வந்திருக்கிறான். சரி, பழைய சோறு வேணுமா? அப்படியா? ஆமா. யாரவன்? ஏதாவது கொஞ்சம் நீத்தி நின்று ஊத்து அனுப்பு போட்டு. என்னங்க அவன் தலையை பார்த்தா பயமா இருக்குது. ஐயோ, நீத்தினி ஊத்து. நீத்தினி தான் வந்திருக்கிறான். சரி, பழைய சோறு ரொம்ப வாங்கிட்டாரு ஊட்டுக்காரு. ஆமா. இப்ப சுடிச்சோருக்கு ஆசைப்படுறேன். அப்படியா? பேசாம பழைய சோறு வேணுமா? டேய், ஏய், வாடகையா? இவனால என்னுடைய மனைவி ஓ பார்வதி. ஊம்பொண்டாட்டியா? ஊமனைவியா? என்னுடைய மனைவிடா. அங்க போ. அடியே, அடியே வா. கண்ணே, ஐயோ தேவி, ஐயோ சாமி, கட்டி கிளம்பே, ஐயோ அப்பா, என் காதல் கிளியே. காலோட கால் பண்ணி காலோட கால் பின்னி, கத்திரிக்காய கூடையில முகத்தோடு முகம் வைத்து, உன் இதழோடு இதழ் வைத்து என் காமத்தை கேட்க வேண்டும். யாருங்க போன் பண்றது, யாருங்க வேலை விடுறது? நான் தான் பண்ணுவாங்க. சரி பண்ணு, மீசையில மைய வந்து போகுது. கண்ணு உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தாண்டி வேணும். என்ன அப்படி பழைய சோறா வேணும்? பழைய சோறு? ஏண்டி பழைய சோறு திங்கவா நான் வந்தேன்? பக்கத்துல வராத ஒரு தலையை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. இருக்க முடியல. பீத்தலையா இருக்கும். ஐயோ, அது வந்து எதிர்பார்த்த பரிகடி சகல போய் வந்து எதிர்பார்த்த பரிகடி. நம்பி இங்க இந்த குள்ளையின நம்பி இங்க வந்தா அவெல்லாம் இப்படி அடி வாங்கி வைக்கிறானே கடவுளே. இவனை கட்டின நேரம் என்னடா பண்றது? வீட்டுக்காரையே கூப்பிட்டு எங்க கண்ணுல கொஞ்சம் பூனை தள்ளி விட்டான். எங்க என்னங்க இப்படி என்ன சொன்னா? என்னங்க எல்லாம் அப்படி குடுக்கறாங்க எல்லாத்தையும். பின்ன என்னங்க இருக்கு? வேண்டான்ட்டு. அப்படியா? எனக்கெல்லாம் எக்கச்சக்கமா குடுத்துட்டாங்க. பொருள் இருக்குது. அப்படியா? வேண்டான்ட்டு. சரி உன் மனைவி கேட்டு அப்படியா சொன்னா? அப்படியா? என்ன என்னுடைய பாதத்தை பணிய மாட்டேன்னு சொல்லிட்டேன். கைதங்கிரி பைத்தியக்காரா,
சித்திரங்கள் பத்திரங்கள் அனுமதி என்னுடைய பாதத்தை பண்ணுகிறார்கள். நான் வேண்டியமான வரம் தரேன். என பீத்தலை கூறி உன்னுடைய பாதத்தை பண்ணிக்கலாமா? ஏன்னா நீ யாரு நான் யாரு? நீ யாரு நான் யாரு? நான் யாரு? நான் யாருன்னு தெரியல. உன் காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா? ஏங்க அவன் யாரே இருந்துட்டு போறான். அவன் தலையை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்குது. நீங்க போய் படியா இருந்துட்டு வாங்க. அவனுக்கு என்ன வேலை வாங்க போல. எங்க போற? இனிமேல் அவன் புருஷன்ல நான் தான் உன் புருஷன். உடல பொறுப்பது வெளியில் வந்துடும். எந்த ஊர் அடிக்கலாம் பக்கத்துல வராத பயமா இருக்குது. ஐயோ ஐயோ தலைமுடிகளை எப்படி வந்திருக்கும். ஐயோ ஆயா ஐயோ சாமி ஐயோ 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 டேய் காமன் இரு ஐயோ ஏன் பொண்டாட்டிடா? யாரு பொண்டாட்டி? என்னுடைய மனைவி. பொண்டாட்டிடா. பொண்டாட்டி என்னுடைய மனைவிடா. பொண்டாட்டி டேய் அவ எனக்கு பொண்டாட்டியாச்சு. ஏன்டா நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ணிருந்தது. அதனாலதான் உனக்கு சைஸ் பத்தாது. இனிமேல் அவத்தான் எனக்கு பொண்டாட்டி. அதனால உன் பொண்டாட்டியை விட்டுட்டு போ. டேய் நான் விட மாட்டேன்டா. விடமாட்டா? இல்ல அத்தான் குடுக்கறத கொடுத்தா குருடியும் தின கொத்துவாங்க. அடிக்கிறத அடிச்சா அம்மையை நகரும் நகரும். நீ என்ன தடிக்கிற சாட்டி தோக்கணும் அவனு வந்துக்கும். உன் மனைவி யாருக்கு சொந்தம்? என்னுடைய மனைவி எனக்கு தான் சொந்தம். இனிமேல் அவ எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். விடு. எத்தனை படி அடிச்சு சொல்லு. உச்சிரே போனாலும் கொண்டாட்டி விட்டு கொடுக்க கூடாது. இல்ல நான் விடவே மாட்டேன். பின்ன பாப்பல பர் தொங்கி போயிட்டான். என்னுடைய மனைவி பரவாயில்லைங்க. அவங்க அம்மா நல்லா டோர் அடிச்சு செப்பமா கணக்கு கணக்கா கொண்டு போட்டுருப்பாங்க. தின்னுபிட்டு பாரு அப்படியே தின்னு பேரலாம். திங்கிறவன் பக்கத்துல பயமா இருக்குதுங்க. அவனும் உங்ககிட்ட ஒன்றான், நீயும் அவங்ககிட்ட ஒன்றான். தேவி பயப்பட வேண்டாம். அவனை சும்மா விடாத. சரி அவனை பங்கப்படுத்தி விடு. அப்படியா? ஆமா நான் ஓரமா இருக்கிறேன். டேய் என்ன அடிக்க தர முடியும்? டேய் என்ன அடிக்க தர முடியும்? இப்படி விளக்க மாதிரி சீவயிறு போயிருந்தேன். ஆறுபடி விளக்கு பேரு. அடிச்சு போட்டு சாவலும் இன்னும் சாவல. உன் புருஷன் மாதிரி என்ன சத்து கட்டவன் நினைச்சியா? எங்க பாருங்க எங்க பிடிக்கிறான். நினைச்சியா? எங்கடா பிடிக்குது? ஐயோ பிச்சி ஐயோ போடுவேன். ஐயோ ஆயா மௌரி பாருங்க. உள்ள போய் கழட்டி தான் தருமா. உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு பண்றேன். எனக்கு நீதான் இனிமேல் ஐயோ பொண்டாட்டி. நீ எல்லாம் எனக்கு பொறுத்த வேண்டாம். ஐயோ எங்க ஐயோ பக்கத்துல வந்துட்டா. ஐயோ ஐயோ எங்க ஐயோ எங்க இங்க வாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். நான் ஓரமா நிக்கிறேன். என்னத்துக்கா கொடுக்கறாரு? எனக்கு கொடுக்கறானே. இங்க பாரு. ஏய் உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? இந்த கையிலங்கிரி வெள்ளைகிரி சொல்லக்கூடிய உன்னுடைய சிவபீடம் எனக்கு வேண்டும். நீ படியளக்கும் தொழில் எனக்கு வேண்டும். உன் கையில வைத்திருக்க இலவ சக்தி வேல் உண்மைதான். அதுவும் எனக்கு சொந்தமாக வேண்டும். அதை கொடுத்துங்க. நான் நாளைக்கு சங்கிரி போன பைப் வாங்கி கொடுத்தா? கொடுத்துட்டா நீங்க அந்த வேலை பார்க்காதீங்க. கழுத்துல போட்டு பாம்பு ஆமா அதுவும் எனக்கு சொந்தம். இந்த பாம்பு தர மாட்டேன்டா. அது என்ன விட்டு எங்கேயும் போகாது. அந்த பக்கம் போகல கால் வலிக்குது கழுத்தா எவ்வளவுடா? இல்லைங்க எல்லாம் எனக்கு கொடுத்துட்ட. சரி உன் பொண்டாட்டி முத கொண்டு எனக்கு சொந்தம். டேய் இப்ப என்ன கேட்டா? உன் பொண்டாட்டி முத கொண்டு எனக்கு சொந்தம். பாம்பு கேட்டா சக்தி வேல் கேட்ட கொடுத்துட்டேன். அதோட வச்சுக்க. கொண்டாடி கேக்குறது மனைவி கேக்குறது இந்த வேலையெல்லாம் கேச்சுக்காத. ஏத்தி விடுவே. உடனே அவன் கொண்டாடி கேட்டா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா
இவன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா பொட்டியில 4 கட்டு கடைச்சி பிடிக்கும். அதை எடுத்துக்கிட்டுனா பொண்டாட்டி முக்கியமா பீடி முக்கியமான பீடித்தான் முக்கியம். அவனை அடிக்கவே தேவையில்லை. யாருக்குடா பொண்டாட்டி? என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய பொண்டாட்டி இல்ல எனக்கு அவர்தான் எங்க வீட்டுக்காரர் வாசா. இதான் என்னுடைய தேவி. இதான் என்னுடைய எனக்கு என்னங்க நிமிஷத்துக்கு ரெடி அடிக்கிறோம். எங்க நீங்க தான் என் வீட்டுக்காரரு. சரி கொஞ்ச நேரம் நம்ம அந்தாண்ட அப்புறம் வேணா நாம கவனிச்சுக்கலாம். வந்து ஏண்டா 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 போடா போடா போடாங்கறே. சிவபெருமானை கையில் சிறைபிடித்து விட்டோம். அவன் கையில் இருக்கக்கூடிய சக்தி வேலையை வாங்கி விட்டோம். அடுத்தது